குருப்பியோ நமஹ. நம்ம வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி பாவா முடிச்சோம் நம்ம. பாவ காரகத்துவங்கள் முடிச்சோம். அதே மாரி இன்னைக்கு ஆஃப்டர் 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் கொஞ்சம் பெருசு தான். பட் வி வில் ட்ரை டு மேக் இட் அப். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் அப்படிங்கிறதுல வந்து நம்ம முதன்மையா நம்ம எடுக்கிறது வந்து சன், சூரியன். இப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கா பார்த்தா ஒரு கிரகம் கிடையாது. ஆனா வந்து இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தான் வந்து பெரிய ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணிக்குது. அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ரொம்ப ஏராளம். ஸோ சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இங்க வந்து லைஃபே பாசிபிள் இல்லை. அதாவது இங்க வந்து உயிர் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. என்னதான் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க விதை விதைச்சு தண்ணி ஊத்தி நிலத்துல வந்து தண்ணி ஊத்தி இருந்தாலுமே சூரியனோட கதிர்கள் படலை அப்படின்னா அந்த விதை முளைக்காது. இப்போ சூரியன்கிறது அவ்வளோ அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது. சூரியன் நம்மளோட வாழ்வியலுக்கு அவ்வளோ தேவை அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் பொங்கல், இங்கே மகர சங்கராந்தி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அந்த இடத்துல வச்சாங்க. சூரியன் இல்லைன்னா நமக்கு சாப்பாடு இல்லை. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் தான் நமக்கு மேஜராக எல்லா விஷயத்துலையும் வந்து எனர்ஜி சோர்ஸாக இருக்கு. மேஜர் எனர்ஜி சோர்ஸ் நம்மளோட பூமியில வந்து ஒரு ஒரு ரொம்ப சக்தி கிடைக்குது அப்படின்னா எல்லாமே வந்து சூரியனால தான். இப்போ சூரியனுடைய மகத்துவங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு கிரகமா நம்மளுடைய, அதாவது ஒரு செலஸ்டியல் பாடியா, ஒரு வான்வெளியில இருக்கிற ஒரு விஷயமா வந்து அது நமக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம சயின்டிபிக்கா நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா அது எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதாவது அந்த ஒரு வான்வெளியில இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு ஸ்டாரு எப்படி வந்து நம்ம லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கும்போது அதுதான் வந்து முதல்ல இந்த ரொட்டேஷனுக்கே காரணம். அதாவது பூமி சுத்துறதுக்கே வந்து சூரியன் தான் காரணம். அது ஒரு பக்கம். ஆனா அதை தவிர நிறைய காரகத்துவங்கள் அது வச்சுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம சூரிய பகவான் நான் இங்க வச்சிருக்கேன். அதே மாதிரி இதோடைய இது பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா, மாமனார், எம்ப்ளாயர், நம்ம முதலாளி அப்படின்னு சொல்றவர், அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, பிஸ்னஸ்மேன், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு ஒரு வர்த்தகம் செய்கிறவர், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடியவங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், சர்ஜன், நம்ம உடம்புல கை வச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவர், கடவுளுக்கு சமமாக நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஓன் சில்ட்ரன், நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து குருவும் வரும். நம்ம குரு வரும்போது அதை பார்ப்போம். குழந்தைகள் நான் சொல்றது நம்மளுடைய குழந்தைகள். அதே மாதிரி டிசிப்ளின், ஒரு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் சுயமரியாதை. கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு தன்னம்பிக்கை. டிசிப்ளின் அப்படின்னு சொல்றதுன்னா ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற இருக்கிறது வரமுறை. அதே மாதிரி ஃபேம், புகழ், டிவோஷன், நம்ம வந்து எவ்வளோ ஈடுபாடு கொடுக்குறோம், எவ்வளோ கமிட்டடாக இருக்கும் ஒரு விஷயத்துக்கு, அதுக்கப்புறம் டொனேட்டிங், தானம், மர்சி, கருணை, வேல்யூவிங், மதிப்பு, சோல், நம்மளுடைய ஆன்மா, வீட்டு, கோதுமை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி, ஆளுமை, நமக்கு வந்து பீயிங் ஸ்டபர்ன், எவ்வளோ ஸ்திரமாக இருக்கும், பிரேவரி, நமக்கு இருக்கிற வந்து ஒரு தைரியம், ஹியூமனிட்டி, மனிதநேயம், ஃபியர்லெஸ், பயமின்மை, கம்ஃபர்டபுள், சுகபோகங்களோடு இருக்கும், கவர்னர் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு தலைமை பொறுப்பு. ஒரு பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இருக்கு, சிஇஓ, ஹெட் ஆஃப் தி ஆர்மி, இது எல்லாமே வந்து இது வரும். அப்புறம் ரைட் விண்டோ வரும். இது வாஸ்துவில் வந்து வலது பக்கம் இருக்கிற ஜன்னல். ஃபார்மிங் ஆஃப் லா, சட்டத்தை போடுறது, சட்டத்தை இயற்றுறது, சட்ட ரீதியாக ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, இதெல்லாமே இதில் வரும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதில் வரும். கவர்மெண்ட்டுன்னு வர எல்லாத்துலேயும் சூரியனோட இது ஒரு பங்கு இருக்கும். ஃபாதர்ஸ் பிஸ்னஸ், அப்பாவுடைய தொழில், கோல்டு ஆர் கோல்டு ஸ்மித்து, ஜுவல்லரி எல்லாமே சூரியன் தான். ரூபி அதாவது மாணிக்கம், சூரியன். சீஃப் மினிஸ்டர் அது சொல்லியாச்சு. எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாலே சூரியன். கவர்மெண்ட் எய்டட் சூரியன். கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சூரியன், ஏன்னா அது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், சூரியன். ப்ராஜனி, அதான் சொல்லிட்டேன், நம்மளோட குழந்தைகள்.
இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சூரியன், அது டொமஸ்டிக்காக இருக்கலாம் ஃபாரினாக இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் சூரியன் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி லார்ஜ் க்ரோத், ஒரு விஷயம் ரொம்ப வளருது, பெருமையாக நிறைய வளருது அப்படின்னா சூரியன். ஸோ இதெல்லாமே இதில் இருக்கிற காரியகத்துவங்கள், இவங்களுடைய கெப்பாசிட்டிஸ், ஒரு ஒரு நம்ம டெய்லி ரீதியாக பார்க்கக்கூடியதில் ஒரு 4-5 எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் கேரிங் ஃபார் அதர்ஸ், அது ரொம்ப பார்ப்பாங்க, ரொம்ப அதர்ஸ்க்கு கேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதோட குவாலிட்டி பார்ப்பாங்க, யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஓவர் எஸ்டிமேட்டிங் ஆன் ஓன் எபிலிட்டி, அதாவது அவங்களுக்கு செய்யணும்னு தோணிடும், ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்காது. அதனால் இருந்தாலும் நான் வந்து என் சக்திக்கு மீறி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது, இது எல்லாமே சூரியனோட விஷயங்கள். அதே மாதிரி ஈகோயிஸ்டிக், ரொம்ப ஈகோ இருக்கும். நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, உனக்கு என்ன அருகதை இருக்குது, இதெல்லாம் வந்து சூரியனோட இதில் வரும். அதே மாதிரி நாட் அலோவிங் அதர்ஸ் டு திங்க், யாரையுமே செயல்பட விட மாட்டாங்க, இவங்களுக்கு தோணுனா செய்வாங்க. அதே மாதிரி பீயிங் டிப்ளமேட்டிக் ஆர் அசர்ட்டிவ், அதாவது ஒரு விஷயத்தை காரியவாதியாக இருப்பாங்க, ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு எப்படி நமக்கு சாதகமாக எடுத்துகிட்டு வரணும் இதை பற்றி மட்டும் யோசிப்பாங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. காரியவாதின்னு சொல்கிறோம், செல்ஃபிஷ்ன்னு வராது. ஓகே. அதே மாதிரி பீயிங் ஃபர்ம் அண்ட் நாட் சக்கம் டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். பீயிங் ஃபர்முங்கிற போது ஸ்திரமாக ஒரு முடிவுனா அதுதான், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் அதில் தான் இருப்பேன், என்னதான் வந்து எனக்கு சொன்னாலும் இது பண்ண மாட்டேன், அட்வைஸே கேட்க மாட்டேன், இதெல்லாம் வந்து சூரியன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சூரியனுடைய காரகத்துவங்கள்ல வரும். இது வந்து எக்ஸாஸ்டிவ் கிடையாது, இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து நான் வேற வேற இடத்துல இருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயும் இருக்கலாம், பட் நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துல இருந்தும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் மேலே எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி இது பண்ணலாம் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணணும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஸ்லோவாக நான் கொண்டு வரேன். நான் நினச்ச அளவுக்கு இதை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. கைண்ட்லி சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச்.